அம்மா தன்னோட குழந்தைக்கு தினமும் சாப்பாடு ஊட்டுறத வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சாப்பாடு ஊட்டும் பொழுது அவங்கள சுற்றிலும் சில காகங்கள் வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அவங்க அந்த காகங்களுக்கு ஒரு சாப்பாடு கூட வைக்கவே மாட்டாங்க. தன்னோட குழந்தைங்களுக்கு வச்சுட்டு அந்த காகங்களை விரட்டிட்டு போயிடுவாங்க அவங்க. ஒரு நாள் அவங்க சாப்பாடை வெளியில் வச்சுட்டு குழந்தையையும் இந்த கட்டிலில் உட்கார வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அப்போ அந்த குழந்தை அந்த தட்டில் இருந்த சாப்பாடை எல்லாத்தையும் இறைச்சிருச்சு. அதையெல்லாம் அந்த காகங்கள் அழகாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது வேக வேகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததை அவங்க அம்மா உள்ளேருந்து வெளியில் வந்தப்போ அதை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு பயங்கர கோபமாயிருச்சு. அந்த காகங்கள் எல்லாத்தையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக விரட்டி விட்டாங்க. காகங்கள் எல்லாம் பக்கத்தில் இருந்த மரத்தில் போய் உக்காந்துக்கிட்டாங்க. மறுபடியும் டெய்லி அதே போல அவங்க சாப்பாடு ஊட்டுவாங்க. ஆனால் ஒரு நேரமும் அந்த காகங்களுக்கோ இல்லை மற்ற விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ சாப்பாடை அவங்க கொஞ்சம் கூட தரவே மாட்டாங்க. இப்படியே கொஞ்ச நாட்கள் போய்கிட்டு இருந்தது. அப்போ ஒரு நாள் அந்த அம்மா சாப்பாடு குழந்தைக்கும் மறுபடியும் ஒரு நாள் ஊட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க வச்சுட்டு தண்ணி எடுக்கிறதுக்காக வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அப்போ அந்த சைடு ஒரு குரங்கு ஒன்று அந்த சாப்பாடை தட்டோடு அப்படியே தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு பின்னாடி இருந்த மரத்துக்கிட்ட ஓடி போயிடுச்சு. உடனே அங்கே இருந்த காகங்கள் எல்லாம் அந்த நன்றி மறவாமல் ரொம்ப வேகமாக கா 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 கான்னு கத்த ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த அம்மா வீட்டுக்குள்ளேருந்து வேகமாக ஓடி அந்த குரங்கையும் பார்த்தாங்க. அந்த குரங்கு சாப்பாடை தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி போய் அந்த மரத்துலேருந்து அந்த குரங்கை விரட்டி விட்டுட்டு அவங்க கொண்டு போன அந்த சாப்பாட்டு தட்டை காப்பாற்றிட்டு வந்துட்டாங்க. அப்போ தான் அவங்க நன்றி மறவாத அந்த காகங்களை நினச்சாங்க. இனிமேட்டுக்கு இந்த காகங்களுக்கு சாப்பாடு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அடுத்த நாள்லேருந்து சாப்பாடு ஊட்டும் பொழுது அந்த காகங்களுக்கும் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்ய ஆரம்பித்தாங்க. டெய்லியும் காகங்களுக்கு உணவு கொடுத்தனால காகங்களும் நன்றி மறவாமல் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன் வந்துச்சு.